Hi friends, welcome to Kutty Jofina English knowledge. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதிகமா இந்த வீடியோல நம்ம யூஸ் பண்ண போற இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து ஃபோன் கால்ல நம்ம பேசுற சென்டென்ஸா இருக்கும். ஸோ ஃபோன் கால்ல நம்ம தமிழ்ல வந்து என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுறோமோ அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து எப்படி பேசலான்றத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்க சொல்வதை கேட்கவில்லை. இப்போ ஃபோன் காலில் வந்து யாராவது பேசுகிறவங்க வந்து கேட்கல, ஆப்போசிட்ல பேசுகிறவங்க கேட்கல அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம்ல, நீங்கள் பேசுகிறதே எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்வோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ கான்ட் ஹியர் யூ. ஐ கான்ட் ஹியர் யூ. ஹியர் அப்படி வந்து கேட்கறது, யூ அப்படின்னா நீங்கள் பேசுகிறது வந்து என்னால் வந்து கேட்க முடியல அப்படின்றதுக்கு ஐ கான்ட் ஹியர் யூ. ஐ கான்ட் ஹியர் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நான் ராணியிடம் பேசலாமா. இப்போ நம்ம வந்து ஃபோன் கால் வந்து ஒருத்தவங்க பண்ணும்போது வந்து அவங்கக்கு வந்து சொல்லுவோம்ல, நான் வந்து அவங்கக்கா வந்து பேச முடியுமா, அவங்கக்கு வந்து ஃபோன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா குட் ஐ ஸ்பீக் டு ராணி ப்ளீஸ். குட் ஐ ஸ்பீக் டு ராணி ப்ளீஸ். குட் அப்படின்றது முடியுமா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஐ ஸ்பீக் டு நான் வந்து அவங்கக்கு பேச முடியுமா அப்படின்றதுக்கு ஸ்பீக் அப்படின்னா பேசுறது. ராணி ப்ளீஸ் அவங்க ராணி கிட்ட நான் பேச முடியுமா. இந்த இடத்துல வந்து நீங்கள் யாருக்கு பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. குட் ஐ ஸ்பீக் டு ராணி ப்ளீஸ். ப்ளீஸ் அப்படின்றது ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கெஞ்சி கேட்குறதுக்கு வந்து நம்ம இந்த ப்ளீஸ்ன்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இங்கிலீஷில் வந்து நான் ராணியிடம் பேசலாமா அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் குட் ஐ ஸ்பீக் டு ராணி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்ட், நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்க பின்னர் அழைக்க முடியுமா. இப்போ ஃபோன் காலில் வந்து நம்ம பிஸியாக இருக்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் வந்து அப்புறமா எனக்கு கால் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கேன் யூ கால் பேக் லேட்டர். கேன் யூ கால் பேக் லேட்டர். இதை வந்து நீங்கள் அப்புறமா வந்து எனக்கு கால் பண்ண முடியுமா, இப்போ நான் பிஸியாகிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து கேன் யூ கால் பேக் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். லேட்டர்னா அப்புறமா, பின்னர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு நிமிடம். இப்போ வந்து யாராவது வந்து எதாவது இம்பார்ட்டன்ட்னா வந்து நம்ம சொல்லணும். இப்போ நம்ம ஃபோன் கால்லேயே இது மாதிரி வந்து பேசும்போது வந்து ஏதாவது முக்கியமான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, அதை நோட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஒரு நிமிஷம் அந்த பென் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அது வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஜஸ்ட் எ மினிட். ஜஸ்ட் எ மினிட். இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் எ மினிட். லாஸ்ட் சென்டென்ஸ், அழைத்தமைக்கு நன்றி. இப்போ மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து இந்த கம்பெனி கால்ஸு இது போலலாம் வந்து வரக்கெல்லாம் வந்து அது வந்து சொல்லுவாங்களே அழைத்தமைக்கு நன்றி அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ ஃபார் காலிங். அழைத்ததற்கு நன்றி அப்படின்றதுக்கு தேங்க்யூ ஃபார் காலிங் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது போல வந்து டெய்லியும் வந்து யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.